தியானத்தின் போது வரும் தீய எண்ணங்களை எவ்வாறு வெல்வது? உங்கள் தியானத்தின் தொடக்கத்தில் உலகியல் எண்ணங்கள் உங்களை மிகவும் தொந்தரவு செய்யும். நீங்கள் தியானத்தில் தவறாமல் இருந்தால் இந்த எண்ணங்கள் படிப்படியாக தானாகவே இறந்துவிடும். தியானம் என்பது இந்த எண்ணங்களை எரிப்பதற்கான நெருப்பு. உலகியல் எண்ணங்கள் அனைத்தையும் விரட்ட முயற்சிக்காதீர்கள். தியானத்தின் பொருள் குறித்த எண்ணங்களை மகிழ்விக்கவும் உங்கள் மனசை எப்போதும் விழிப்புடன் இருங்கள். எரிச்சல், பொறாமை, கோபம், வெறுப்பு மற்றும் காமம் போன்ற அலைகள் மனதில் எழ அனுமதிக்காதீர்கள். இந்த இருண்ட அலைகள் தியானம், அமைதி மற்றும் ஞானத்தின் எதிரிகள். உயர்ந்த மற்றும் தெய்வீக எண்ணங்களை மகிழ்விப்பதன் மூலம் அவற்றை உடனடியாக அடக்குங்கள். எழுந்த தீய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை தோற்றுவித்து அவற்றை பராமரிப்பதன் மூலமோ, எந்த மந்திரத்தையோ அல்லது இறைவனின் நாமத்தையோ மீண்டும் சொல்வதன் மூலமோ, இறைவனின் எந்த வடிவத்தையும் நினைப்பதன் மூலமோ, பிராணாயாமம் செய்வதன் மூலமோ, இறைவனின் நாமத்தை பாடுவதன் மூலமோ, நல்ல செயல்களை செய்வதன் மூலமோ அல்லது தீய எண்ணங்களால் எழும் துயரத்தை பற்றி சிந்திப்பதன் மூலமோ அழிக்கப்படலாம். நீங்கள் தூய்மை நிலையை அடையும் போது உங்கள் மனதில் எந்த தீய எண்ணங்களும் எழாது. நுழைவாயிலில் ஊடுருவும் நபரையோ அல்லது எதிரியையோ தடுப்பது எளிது. அதேபோல் ஒரு தீய எண்ணம் எழுந்தவுடன் அதை வெல்வதும் எளிது. அதை முளையிலேயே கிள்ளி எறியுங்கள். அது ஆழமாக வேரூன்ற அனுமதிக்காதீர்கள். ஒரு நாய் அல்லது கழுதை உள்ளே வர முயற்சிக்கும் போது உங்கள் கதவை மூடுவது போல எந்த ஒரு தீய எண்ணமும் நுழைந்து உங்கள் உடல் மூளையில் ஒரு பதிவை ஏற்படுத்துவதற்கு முன்பு உங்கள் மனதை மூடிவிடுங்கள். நீங்கள் விரைவில் ஞானியாகி நித்திய எல்லையற்ற அமைதியையும் பேரின்பத்தையும் அடைவீர்கள். ஒரு பெரிய நகரத்தின் சந்தையை கடந்து செல்லும் போது சிறிய ஒலிகளை கூட நீங்கள் கவனிக்க முடியாது. ஆனால் காலையில் அமைதியான அறையில் உங்கள் நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து தியானம் செய்யும் போது ஒரு சிறிய தும்மல் அல்லது இருமலை கூட நீங்கள் கண்டறிய முடியும். அப்படி இருந்தும் நீங்கள் ஏதாவது வேலையில் ஈடுபடும் போது தீய எண்ணங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் தியானம் செய்யும் போது அவற்றை கண்டறிய முடியும். தியானம் செய்ய உட்காரும் போது தீய எண்ணங்கள் உங்கள் மனதில் ஊடுருவும் போது பயப்பட வேண்டாம். தீவிர ஜெபம் மற்றும் தியானம் செய்யுங்கள். அவை விரைவில் மறைந்துவிடும். ஒரு தேர்வர் புகார் கூறுகிறார், நான் என் தியானத்தை தொடரும் போது ஆழ் மனதில் இருந்து அடுக்குக்கு அடுக்கு மாசுக்கள் எழுகின்றன. சில நேரங்களில் அவை மிகவும் வலிமையானவை மற்றும் வலிமையானவை. அவற்றை எவ்வாறு சரிபார்ப்பது என்று நான் குழப்பமடைகிறேன். தீய எண்ணங்கள் மனதில் நுழைந்தால் அவற்றை இயக்குவதில் உங்கள் மன உறுதியை பயன்படுத்த வேண்டாம். தீய எண்ணங்களை நேரடியாக தாக்குவதன் மூலம் அவற்றை அழிப்பது கடினம். நீங்கள் உங்கள் சக்தியை மட்டுமே இழப்பீர்கள். உங்கள் மன உறுதியை மட்டுமே குறைப்பீர்கள். நீங்களே சோர்வடைவீர்கள். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு தீய எண்ணங்கள் இரட்டிப்பு சக்தியுடன் திரும்பும். அவை விரைவாகவும் திரும்பும். எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும். அலட்சியமாக இருங்கள், அமைதியாக இருங்கள். அவை விரைவில் மறைந்துவிடும். அல்லது பிரதிபக்ஷ பவனமுறை மூலம் நல்ல எதிர் எண்ணங்களை மாற்றுவோம். அல்லது கடவுள் மற்றும் மந்திரத்தின் படத்தை மீண்டும் மீண்டும் வலுக்கட்டாயமாக சிந்தியுங்கள். அல்லது பிரார்த்தனை பண்ணிடுங்கள். உங்கள் எண்ண கட்டுப்பாட்டு பயிற்சியின் தொடக்கத்தில் நீங்கள் மிகுந்த சிரமத்தை அனுபவிப்பீர்கள். நீங்கள் தியானத்திற்கு அமர்ந்தவுடன் எல்லா வகையான தீய எண்ணங்களும் உங்கள் மனதில் எழும். நீங்கள் தூய எண்ணங்களை மகிழ்விக்க முயற்சிக்கும் போது தியானத்தின் போது இது ஏன் நிகழ்கிறது? இதன் காரணமாகவே ஆர்வலர்கள் தங்களுடைய ஆன்மீக தியான பயிற்சிகளை விட்டுவிடுகிறார்கள். நீங்கள் ஒரு குரங்கை விரட்ட முயற்சித்தால் அது பழிவாங்கலுடன் உங்கள் மீது பாய்ச்ச முயற்சிக்கிறது. அப்படி இருந்தும் பழைய தீய சம்ஸ்காரங்களும் பழைய தீய எண்ணங்களும் நீங்கள் நல்ல தெய்வீக எண்ணங்களை எழுப்ப முயற்சிக்கும் நேரத்தில் மட்டுமே பழிவாங்கலுடனும் இரட்டிப்பு சக்தியுடனும் உங்களை தாக்க முயற்சிக்கின்றன. உங்கள் எதிரியை உங்கள் வீட்டிலிருந்து வெளியேற்ற முயற்சிக்கும் போது அவர் உங்களை கடுமையாக எதிர்க்க முயற்சிக்கிறார். இயற்கையில் எதிர்ப்பு விதி உள்ளது. பழைய தீய எண்ணங்கள் வலியுறுத்துகின்றன, ஓ மனிதனே, கொடூரமாக இருக்காதே. பழங்காலத்திலிருந்தே உங்கள் மனவீட்டில் தங்க நீங்கள் எங்களை அனுமதித்தீர்கள். இங்கே தங்க எங்களுக்கு முழு உரிமையும் உண்டு. உங்கள் அனைத்து தீய செயல்களிலும் நாங்கள் உங்களுக்கு இதுவரை உதவியுள்ளோம். எங்கள் வசிப்பிடத்திலிருந்து எங்களை ஏன் வெளியேற்ற விரும்புகிறீர்கள்? நாங்கள் எங்கள் வசிப்பிடத்தை காலி செய்ய மாட்டோம். சோர்வடைய வேண்டாம். தியான பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்கள்.
இந்த தீய எண்ணங்கள் மெலிந்து போகும். இறுதியில் அவை அனைத்தும் அழிந்துவிடும். நீங்கள் தியானம் செய்ய உட்காரும்போதுதான் எல்லா வகையான தீய எண்ணங்களும் எழும். நீங்கள் அவர்களுடன் போர் தொடுக்க வேண்டியிருக்கும். அவர்கள் தங்கள் சொந்த இருப்புக்காக தங்கள் சிறந்த முயற்சியை மேற்கொள்வார்கள். அவங்கள இந்த மன அரண்மனையில் இருக்க எங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. இந்த பகுதியை ஆக்கிரமிக்க எங்களுக்கு பழங்காலத்திலிருந்தே ஒரே ஏகபோகம் உள்ளது. இப்போது நாம் ஏன் நமது ஆதிக்கத்தை விட்டு வெளியேற வேண்டும்? இறுதி வரை நமது பிறப்புரிமைக்காக போராடுவோம் என்று கூறுவார்கள். அவர்கள் மிகுந்த மூர்க்கத்துடன் உங்கள் மீது பாய்வார்கள். நீங்கள் அவர்களை அடக்க முயற்சிக்கும் போது அவர்கள் சூழலாயன் உங்களை இரட்டிப்பாக்கும் சக்தியுடனும் வீரியத்துடனும் தாக்க விரும்புகிறார்கள். ஆனால் நேர்மறை எப்போதும் எதிர்மறையை வெல்லும். இது இயற்கையின் விதி. இருள் சூரியனுக்கு முன் நிற்க முடியாதது போல, சிறுத்தை சிங்கத்திற்கு முன் நிற்க முடியாதது போல, இந்த இருண்ட எதிர்மறை எண்ணங்கள், இந்த கண்ணுக்கு தெரியாத ஊடுருவும் நபர்கள், அமைதியின் எதிரிகள், உயர்ந்த எண்ணங்களுக்கு முன் நிற்க முடியாது. அவர்கள் தாங்களாகவே இறக்க வேண்டும். எதிர்மறையான தீய எண்ணங்கள் நேர்மறையான நல்ல எண்ணங்களுக்கு முன்னால் நிற்க முடியாது. தைரியம் பயத்தை வெல்லும். பொறுமை கோபத்தையும் எரிச்சலையும் வெல்லும். அன்பு வெறுப்பையும் வெல்லும். தூய்மை காமத்தையும் வெல்லும். தியானத்தின் போது மனதின் மேற்பரப்பில் ஒரு தீய எண்ணம் வரும்போது நீங்கள் இப்போது சங்கடமாக உணர்கிறீர்கள் என்பது நீங்கள் ஆன்மீகத்தில் வளர்ந்து வருவதை குறிக்கிறது. அந்த நாட்களில் நீங்கள் அனைத்து வகையான தீய எண்ணங்களையும் உணர்வு பூர்வமாக பெற்றிருந்தீர்கள். நீங்கள் அவற்றை வரவேற்று வளர்த்தீர்கள். உங்கள் ஆன்மீக பயிற்சிகளில் நிலைத்திருங்கள். விடாமுயற்சியுடன் இருங்கள். நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. ஒரு மந்தமான வகை ஆர்வலர் கூட ஜெபம் மற்றும் தியான பயிற்சியை 2 அல்லது 3 ஆண்டுகள் தொடர்ந்து செய்தால் தன்னில் ஒரு அற்புதமான மாற்றத்தை காண்பார். இப்போது அவரால் பயிற்சியை விட்டு வெளியேற முடியாது. அவர் ஒரு நாள் கூட தியான பயிற்சியை நிறுத்தினால் அந்த நாளில் அவர் உண்மையில் எதையோ இழந்து விட்டதாக உணருவார். அவரது மனம் மிகவும் சங்கடப்படும். தீய எண்ணங்கள் உங்கள் மனதில் 12 மணி நேரம் தங்கி ஒவ்வொரு 3வது நாளிலும் மீண்டும் மீண்டும் வருகின்றன என்று வைத்துக் கொள்வோம். தினசரி கவனம் செலுத்துதல் மற்றும் தியான பயிற்சி மூலம் அவற்றை 10 மணி நேரம் தங்க வைத்து வாரத்திற்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் வரச் செய்ய முடிந்தால் அது ஒரு தீர்க்கமான முன்னேற்றம். நீங்க உங்களுடைய பயிற்சியை தொடர்ந்தால் தங்கும் காலம் மற்றும் மீண்டும் வரும் காலம் படிப்படியாக குறையும். இறுதியில் தீய எண்ணங்கள் முற்றிலும் மறைந்துவிடும். உங்கள் தற்போதைய மனநிலையை கடந்த ஆண்டு அல்லது அதற்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் முன்னேற்றத்தை கண்டறிய முடியும். ஆரம்பத்தில் முன்னேற்றம் மிகவும் மெதுவாக இருக்கும். உங்கள் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அளவிடுவது உங்களுக்கு கடினமாக இருக்கும். தீய எண்ணங்கள் உங்கள் மனதில் நுழையும் போது உங்கள் மனம் சில சமயங்களில் நடுங்கும். இது உங்கள் ஆன்மீக முன்னேற்றத்தின் அறிகுறியாகும். நீங்கள் ஆன்மீக ரீதியாக வளர்ந்து வருகிறீர்கள். கடந்த காலத்தில் செய்த தீய செயல்களை நினைக்கும் போது நீங்கள் மிகவும் வேதனைப்படுவீர்கள். இதுவும் உங்கள் ஆன்மீக எழுச்சியின் அறிகுறியாகும். நீங்கள் இப்போது அதே செயல்களை மீண்டும் செய்ய மாட்டீர்கள். உங்கள் மனம் நடுங்கும். ஏதேனும் ஒரு தீய செயலின் தவறான சம்ஸ்காரம் பழக்கத்தின் மூலம் அதே செயலை செய்ய உங்களை தூண்டும் போதெல்லாம் உங்கள் உடல் நடுங்கும். முழு வீரியத்துடனும் ஆர்வத்துடனும் உங்கள் தியானத்தை தொடருங்கள். தீய செயல்களின் அனைத்து நினைவுகளும், அனைத்து தீய எண்ணங்களும், சாத்தானின் அனைத்து தீய தூண்டுதல்களும் தாங்களாகவே இறந்துவிடும். நீங்கள் முழுமையான தூய்மையிலும் அமைதியிலும் நிலைநிறுத்தப்படுவீர்கள்.